பங்குச்சந்தையில் சமீப காலமாக அதிகமாக லாபம் கொடுத்துட்டு இருக்க கம்பெனி என்னன்றதை இப்போ நாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனலைஸையும், கம்பெனியோட நல்ல நியூஸ் என்ன, கெட்ட நியூஸ் என்ன, தற்போதைய நிலை என்ன அப்படின்றதையும் இப்போ நாம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற கம்பெனி பார்த்திங்கன்னா கனரட் இன்ஜினியர் லிமிடெட். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 42 ரூபாயிலிருந்து 185 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 253% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில் இப்போ நாம் பார்க்கலாம். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 54.5 கோடி. கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 174 ரூபா. ஹைலோ பார்த்திங்கன்னா 42 ரூபாயிலிருந்து 185 ரூபா வரைக்கும் போயிருக்காங்க. இதோட பி ரேஷியோ பார்த்திங்கன்னா 16.9. புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 92.4. டிவிடன் இந்த கம்பெனியில் கொடுக்குறதில்ல. ROE பார்த்திங்கன்னா 11.6. ROE பார்த்திங்கன்னா 10.4. ஃபேஸ் வேல்யூ பார்த்திங்கன்னா 10 ரூபா. ஓபிஎம் வந்து 9.47. இந்த கம்பெனி கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 3.23 கோடி ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஷோஸ் பார்த்திங்கன்னா 25.9 கோடி. கேஷ் ஃப்ளோ வந்து 0.2, அதாவது மைனஸில். கடந்த குவார்டர் ரிசல்ட்லேருந்து பார்த்திங்கன்னா 0.1 கோடி வந்து 0.14 கோடி வந்து ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஹோல்டிங்கை பொறுத்தவரை ப்ரொமோட்டர் கையிலேருந்து பார்த்திங்கன்னா 44.6% ஹோல்டிங் வச்சுருக்காங்க. FIDA ஹோல்டிங் எதுவும் வைக்கல. பப்ளிக் கையில் வந்து 55.4% வச்சுருக்காங்க. க்ரோத்தை பொறுத்தவரையில் சேல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கடந்த 5 வருஷத்தில் 9.52 கோடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் க்ரோத் பார்த்திங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் 10.9% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட நெகட்டிவ் பாசிட்டிவ் நியூஸ் பற்றி பார்க்கலாம். கம்பெனியோட பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னா, கம்பெனி வந்து கிட்டத்தட்ட கடன் இல்லாத மாதிரி கடன்லாம் அடைச்சிட்டாங்க. அதே மாதிரி வரப்போகிற குவார்டர் ரிசல்ட்டில் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. கம்பெனியோட நெகட்டிவ் நியூஸ் என்னென்னா, இந்த கம்பெனி தொடர்ந்து லாபத்தை காமிச்சிட்டே இருந்தாலும், அதாவது டிவிடெண்ட் எதுவும் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இது வந்து கம்பெனிக்கு நெகட்டிவ் நியூஸாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து அதாவது பப்ளிக் ஹோல்டிங்கை விட கம்மியாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 50% கீழே இருக்குது. டெக்னிக்கலை பொறுத்தவரை டே சார்ட்டை பார்க்கும்போது அதாவது ட்ரெண்டிங் பார்த்திங்கன்னா பையிங்கில் தான் இருக்காங்க. MACD பையிங் சிங்கிளாக இருக்காங்க. RSI வந்து ஓவர் சால்ட்டாக நெருங்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.